சொத்து வரி உயரும் என தவித்த சென்னை வாசிகளுக்கு வரி திருத்தம் தற்காலிகமாக நின்றதால் நிம்மதி கிடைத்துள்ளது. அடுத்தடுத்து வரி உயர்வுக்கு ஆட்சேபம் எழுந்ததால் மாநகராட்சி எடுத்த அதிரடி நடவடிக்கை சென்னை மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குறைவாக மதிப்பிடத்தக்கதாக கண்டறியப்பட்ட சில சொத்துகளுக்கான சொத்து வரியை மாற்றி அமைக்கும் பணிகள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் சில சொத்து உரிமையாளர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இந்த வரி திருத்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபனைகள் எழுந்தன. புதிய வரி மதிப்பீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாநகராட்சிக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் அளிக்கப்பட்டன. இதையடுத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை மாநகராட்சி நிர்வாகம் ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் குறைவாக மதிப்பிடத்தக்கதாக கண்டறியப்பட்ட சில சொத்துகளுக்கான சொத்து வரி திருத்தத்தை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் வரி திருத்தத்திற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய சொத்து வரி தொகையே தற்போது தொடரும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் புதிய திருத்திய வரி கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே கூடுதல் தொகையை செலுத்திய சொத்து உரிமையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் செலுத்திய கூடுதல் தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான சொத்து வரியில் முன் பணமாக தானாகவே ஈடு செய்யப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை தொடர்ந்து சொத்து வரி திருத்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு இது நிம்மதி அளிக்கும் அறிவிப்பாக அமைந்துள்ளது. மாநகராட்சியின் இந்த மக்கள் நலன் சார்ந்த அதிரடி முடிவிற்கு சென்னை வாசிகள் தங்களது மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்து வருகின்றனர்.